Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி vlog. அதாவது ஈஸ்டர் அன்னைக்கு என்னோடய மாமியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதனால் பாப்பா வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தேன். அவளை 1 month கழித்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மாமியாருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கொஞ்ச நாள்லேயே எனக்கும் மைல்டாக ஸ்மெல் தெரியாமல் சிம்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதனால் நான் ஒரு 14 days குவாரண்டைனில் இருந்துட்டு இப்போ 1 month கழித்து நான் பாப்பா பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட ஊர். இது என்னோடய அத்தை வீடு. அடுத்து இருக்கிறது என்னோடய பெரியப்பா வீடு. இந்த மலைக்கு கீழே தான் எங்களோட வீடு இருக்குது. லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் மழை சீசன்லலாம் நம்ம போனோன்னா அப்படியே க்ரீனிஷாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ஏரியாவே. இதுதான் எங்கள் அம்மா வீடு. இங்கே தான் பாப்பா இருக்கிறா. நாங்கள் வந்திருக்கிறது April 30th ஈவினிங் வந்தோம். May 1 அப்பாவோட 60th ஏஜில் வர்ற கல்யாண நாள், அதாவது 31st வெட்டிங் டே. அதுக்காக நாங்கள் சரி பாப்பாவையும் கூப்பிட வந்த மாதிரி இருக்கும், வெட்டிங் டேக்கும் வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பினோம். தங்கச்சியால் வர முடியல, அவளுக்கு லீவ் இல்லை, அதனால் அவள் வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். இது மறுநாள் May 1 அப்பாவோட வெட்டிங் டே அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியப்பா ஃபேமிலி அப்புறம் அத்தை ஃபேமிலி மட்டும் வச்சு சும்மா பிரியாணி சும்மா லைட்டாக கேக் கட் பண்ணிவிட்டு இருந்தோம். எப்பயுமே ஆச்சி தாத்தா வந்துடுவாங்க. இந்த டைம் கொஞ்சம் வயசானதுனால கொரோனா டைம்னால நாங்கள் அவங்கள கூப்பிடல. இப்போ பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அப்பா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. அக்கா தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறாங்க. அப்புறம் அக்கா பிரியாணி மசால் அவங்களே ரெடி பண்ணாங்க. ஒரு 10 பே லீஃபு, அப்புறம் ஒரு 10-15 பட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 7-8 ஏலக்காய். இது 3 கிலோ பிரியாணிக்கான அளவு. அப்புறம் ஒரு 5-6 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. அது இந்த மசாலுக்காக மட்டும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடியும் 3 டேபிள் ஸ்பூன் வர மல்லி இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க குக்கரில். 3 கிலோ மட்டனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த பொடி அரைச்ச பொடி போட்டிருக்காங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இது பத்தலைன்றதுனால 2 குக்கரில் பிரித்து வச்சுருக்காங்க. 2லேயும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணி இந்த மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா அரைச்சி எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டு புதினா தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 5 தக்காளி அதையும் அரைச்சிருக்காங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு 7-8 பச்சை மிளகா அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் நான் தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது சாப்பிடும்போது நல்லா ஊறி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 10 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் தயிர் 2 1/2 லிட்டர் பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 கேரட்டை குட்டி குட்டியாக துருவி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும். இங்கே குழந்தைங்கள்லாம் இது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு
இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே இது நல்லா வந்து ஊறி இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 5 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி, அதுக்கப்புறமா புதினா அரைச்சி வச்சது, அப்புறம் கொத்தமல்லி இலை அதுவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனு. இப்போ இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு டவி வச்சுருந்தாங்க. 3 கிலோனால நான் கொஞ்சம் பெரிய டவியாக எடுத்துருந்தாங்க. அதில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோட வதக்கி விட்டுருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டில் 3 நாய் இருக்குது மொத்தம். இது இப்போ வந்தது பெபி, இது பேர். அப்புறமா அரைச்சி வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறமா ஒரு கட்டு புதினாவை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி, இதில் ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்காங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்கல்ல பவுடரு, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குறாங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறமா 1/2 லிட்டர் தயிர் வந்து ஒரு பாக்கெட் ஆட் பண்ணியிருக்காங்க.
அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மட்டனில் இந்த மசாலெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இந்த டாக் பேர் வந்து சிம்பா. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனில் இருக்கிற தண்ணி அது 1 கப் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து இந்த கப்புக்கு 3 கப் வந்து அரிசி எடுத்திருக்காங்க. அதனால் 5 கப் வந்து தண்ணி அளந்து ஊற்றிருக்காங்க. இதில் வந்து கறி கழுவுன தண்ணி அது 1 கப்பு, அப்புறம் 2 இது வந்து நல்லா சூடாக கொதிக்க வச்சுருந்த வெந்நீர் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து 5 டம்ளர் பாஸ்மதி அரிசினால் வந்து 5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருந்தால் தான் அடுத்த அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அளவு பார்த்துட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் வந்து சுற்றி நல்லா கோழி நாய் நிறைய வந்து இருக்கும். இப்போ வந்து அரிசி போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து புழிஞ்சு வீட்டில் ஊற்றிக்கிறாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு அது கொதிச்சிட்ருக்க டைமில் கொடிக்காய் பிடுங்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடியே கொடிக்காய் மரம் இப்போ நல்லா சீசனு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு திகட்டவே செய்யாது. சரி அது போய் பிடுங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பாப்பா அங்கே குட்டீஸ் நிறையா இருக்கிறதுனால ஜாலியாக அங்கே அம்மா அப்பா கூட 1 மந்த் இருந்துக்கிட்டா. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவளை விட்டுட்டு இருக்கிறது. இப்போ பிரியாணி வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் கொழக்கொழன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா நெய் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து கங்கு அடியில் நம்ம தீ வச்ச அந்த கங்கு இருக்கும்ல அதை மேலே போட்டு தம் போட்டு வச்சிடுறாங்க. இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு. பிரியாணி அட்டகாசமாக செம்ம உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் இப்போ உங்கள் அளவுக்கு பண்ணுறீங்கன்னா இதில் 3 கிலோ அரிசி போடுறதுனால இந்த அளவு போட்டிருக்காங்க. இது நீங்கள் கம்மி பண்ணி கூட உங்கள் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு, நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. இந்த டாக் பேர் ஒயிட்டி. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்த கேப்லேயே பாயசம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் மட்டன் சுக்கா, ட்ரை சிக்கனு, ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாச்சு. 1 மந்த் கழித்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம். ஒரு 3 நாள் அவ்வளோதான். வரும்போது பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்ன பெனி இல்லை, ஆச்சி தாத்தா இல்லை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock போல் வந்து கேக் கட் பண்ணோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது.
அம்மாவுக்கு ஒரே அழுக, பெனியுள்ள அவங்க அம்மா அப்பா இல்லையா, உடனே ஒரே அழுக. இவ்வளோதான் இந்த vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.